ஆனால் 103 மெகாஹெர்ட்ஸ் மிஷின் எப்படி ஆப்ரேஷன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. டிஃபால்ட்டாக வந்துட்டு 1 மெகாஹெர்ட்ஸ் வரும். ஓகேங்களா, டைமர் இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைமர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 1 மெகாஹெர்ட்ஸில் இருக்கிற இந்த ப்ரோபில் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ நீங்கள் வந்து 3 மெகாஹெர்ட்ஸ் மாற்றணும்னா திருப்பி மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோடில் ப்ரெஸ் பண்ணால் கர்சர் நகரும். மேனுவல் இங்கே 1ன்னு இருக்குங்களா, அதுதான் 1 மெகாஹெர்ட்ஸ். அதில் வந்துட்டு இங்கே 1 மெகாஹெர்ட்ஸ் சுவிட்ச் இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 3 மெகாஹெர்ட்ஸ்க்கு போயிடும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து அவுட்புட் வரும். இது பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறேன். இருக்கும். இதில் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டு இங்கே வச்சுட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் வச்சுட்டு திருப்பியும் உங்களுக்கு 3 மெகாஹெர்ட்ஸ் வேணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா திருப்பியும் கர்சர் நகர்த்தி இங்கே 1 மெகாஹெர்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த 103 மெகாஹெர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் 3ல் வந்துடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆஃப் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து வச்சா அது 1 மெகாஹெர்ட்ஸில் தான் இருக்கும் யூஸ்வலாக. சரிங்களா? சரிங்களா, 1 மெகாஹெர்ட்ஸ் டேரெக்டாக வந்துடும். வேணால் 3 மெகாஹெர்ட்ஸ் வந்துடும். 1 மெகாஹெர்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. 3 மெகாஹெர்ட்ஸ் வேணால் வச்சுக்கிறது. அவ்வளோதான் மேடம்.